என்னது 14 வருஷமா நான் உங்களை அவமானப்படுத்திட்டு இருக்கிறேனா? என்னது நான் உங்களை அவமானப்படுத்திட்டு இருக்கேனா? சீமான் அவர்களே, நாங்கள் எதுக்கு உங்கள் ஆஃபீஸுக்கு வந்தோம் அப்படின்றதே உங்களுக்கு மறந்து போச்சா? எங்கள் அக்கா ஜெயபிரதாவோட குடும்பம் அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ற அந்த பிரச்சனைக்கு தான் உங்கள் வீட்டுக்கிட்ட வந்தோம். நீங்கள் அதை விட்டுட்டு அதில் எதுவுமே பண்ணி கொடுக்காம எங்களை பிடிச்சி வச்சுக்கிட்டு நல்லா குடும்பம் நடத்திட்டு அப்புறம் நீ காலவாரி விட்டுட்டு கேட்டால் வந்து எனக்கு அவங்க யாருன்னே தெரியாது, அவங்க வந்து காங்கிரஸ்காரன் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க எனக்கு எதிராக அரசியல் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒரு பச்சை பொய்யை சொல்லி தமிழ்நாடு மக்களை எல்லாரையும் 14 வருஷமாக ஏமாற்றிட்டு வந்தீங்களே, அது யார் ஏமாத்துனது? 2023 என்கிட்ட ஒரு டீல் பேசிட்டு வரீங்க, திமுக வந்துருச்சு அதனால் இப்போ நீ எதுவும் பேசிடாத, சென்னை பக்கமே வந்துடாத, நான் உனக்கு மாதம் 50,000 ரூபாய் கொடுத்துட்றேன் அப்படின்னு டீல் பேசினது யார்? போட்டது யார்? மதுரை செல்வம் அவங்க கூட வந்த மதுரை செல்வம் அந்த நாய் இப்போ யூடியூப் ரூட்டஸுக்கு ஃபோன் போட்டு நான் 2 கோடி கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஒரு அபாண்டமான பொய்யை சொல்லி எனக்கு மிரட்டுறான், அந்த 2 கோடியை திருப்பி கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? இது வரைக்கும் உங்களுக்கு எங்கேயா தைரியம் இருந்திருக்கா? ஆமாம், மதுரை செல்வம் பண்ண டார்ச்சருக்கு தான் வந்து அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடியோ கிளிப் முதல் கொண்டு ப்ரெஸ் கிட்ட போலீஸ்கிட்ட கொடுத்து அவங்க எல்லாம் வச்சுருக்குறாங்க. உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா? நீங்கள் பண்ண டார்ச்சருக்கு தான் நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன். அதை விட்டுட்டு திமுக கூட்டிகிட்டு வந்தாங்க, வீரலட்சுமி கூட்டிகிட்டு வந்தா, இனி யாரோ கூட்டிகிட்டு வந்தா அப்படின்னு இந்த அபாண்டமாக பொய் சொல்லிங்கன்னு மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்களா? அசிங்கமாக இல்லை உங்களுக்கு? வழக்கை வாபஸ் கொடுத்துட்டு போனேனே சரின்னு சும்மா வாயை மூடிட்டு இருந்தால் அது முடிஞ்சு போயிருக்கும். அதை விட்டுட்டு பழகிறதுக்கு இவ தான் காட்சாலான்னு என் பொண்டாட்டி கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நக்கல் அடிக்கிறீங்க. அவளை என்னை பாலியல் தொழிலாளின்னு சொல்கிறீங்க, 4 திருமணம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க, ஜக்கேஷ் அவளோட கணவரும் போய் சொல்கிறீங்க. இவளெல்லாம் நீங்கள் அவமானப்படுத்துவீங்களா? நாங்கள் வாயை அப்படியே மூடிட்டு இருக்கிறதுக்கு எங்களை அடிமைங்கன்னு நினச்சிட்டிங்களோ? உங்களை மட்டும்தான் பெற்றிருக்காங்களா சீமான் சார்? எங்களெல்லாம் பெற்று ரோட்டில் போட்டு போனாங்களோ? நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்குது. ஓகே, நான் போய் சொல்லிட்டுல, மீடியா போய் சொல்லிட்டுல, நாங்கள் எல்லாம் சுப்ரீம் கோர்ட் என்ன ஆர்டர் கொடுத்தாங்க அப்படின்றத தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். நீங்கள் தான் மாற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கீங்க. அதனால் நான் மீண்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன், உங்கள் ரத்தத்தில் தமிழ் ஓடுதுன்னா எனக்கும் ரத்தத்தில் தமிழ் தான் ஓடுது. 14 வருஷம் போராடின எனக்கு இன்னொரு 14 வருஷம் உங்கள் கூட போராடுறதுக்கு பிரச்சனை ஒன்றுமே கிடையாது. ஆனால் என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு பேசுங்க, சரியா? நீங்கள் பேசிட்டே இருப்பீங்க, நாங்கள் அப்படியே வாயை மூடிட்டே இருப்போம் அப்படின்றதுக்கு நாங்கள் உங்களுக்கு அடிமை கிடையாது. ஓகே, அதனால் பேசுகிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுட்டு பேசுங்க. நீங்கள் தான் 14 வருஷமாக இப்போ வரைக்கும் நீ அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்களே தவிர நான் உங்களை ஒன்றும் அசிங்கப்படுத்திட்டு இல்லை. ஓகே, வணக்கம்.